வணக்கம் மாணவர்களே, இன்னும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் விவசாய விஞ்ஞானத்தில் சில மாதிரி வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக தாவரங்கள் சிறப்பான மகரந்த சேர்க்கைக்காக சில இசைவாக்கங்களை கொண்டுள்ளன. முதலாவது வினா, அயன் மகரந்த சேர்க்கைக்காக தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் 3 குறிப்பிடுக. எங்களுக்கு தெரியும், தாவரங்கள் பிரதானமாக 2 முறைகளில் மகரந்த சேர்க்கையை நிகழ்த்துகின்றன. ஒன்று அயன் மகரந்த சேர்க்கை, மற்றது தன்மகரந்த சேர்க்கை. இவ்வாறு தாவரங்கள் அயன் மகரந்த சேர்க்கைக்காகவும் தன்மகரந்த சேர்க்கைக்காகவும் சில சிறப்பியல்புகளை கொண்டுள்ளன. அப்போ நாங்கள் இந்த வினாவுக்கு இப்போ வருகின்றோம். அயன் மகரந்த சேர்க்கைக்காக தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் 3 குறிப்பிடுக. ஒன்று இருகால முதிர்வு, இரண்டாவது ஒரு பாற்பூக்கள் தோன்றுதல், மூன்றாவது தன்னொவ்வாமை, நான்காவது தன்மலட்டுத்தன்மை என்பனவாகும். இரண்டாவது வினாவுக்கு செல்லுகின்றோம். மகரந்த சேர்க்கையின் பின்னர் கருக்கட்ட பூக்களின் பகுதிகள் மாற்றமடைகின்றது. பூவின் தரப்பட்ட பகுதிகள் எவ்வாறு கருக்கட்டப்பட்ட பூ ஒன்றிலே மாற்றம் அடைந்திருக்கும் என குறிப்பிடுகிறது. எங்களுக்கு தெரியும், கருக்கட்டல் நிகழ்ந்த பின்னர் பூவினுடைய பகுதிகள் மாற்றமடையும். அந்த வகையில் சூழ் நுண்டுளை என்னவாக மாற்றமடையும்? வித்து நுண்டுளையாக மாற்றமடையும். கவசம் வித்துறையாக மாற்றமடையும். அடுத்தது சூலகச்சுவர் சுற்றுக்கண்ணியமாக மாற்றமடையும். அடுத்த வினாவுக்கு வருகின்றோம். வித்து ஒன்றின் பிரதான பகுதிகள் 3 பெயரிடுக. வித்தில் பல்வேறு பகுதிகள் இருக்கும். வித்திலை இருக்கும், வித்து நுண்டுளை இருக்கும், வித்தக விளையம் இருக்கும். அந்த வகையில் வித்து ஒன்றிலே இருக்கக்கூடிய பிரதான 3 பகுதிகள் எவை என கேட்டால், ஒன்று வித்துறை, இரண்டாவது வித்தக விளையம், மூன்றாவது முளையம் என்பனவற்றை குறிப்பிட முடியும். அடுத்த வினா, உயிருள்ள வித்துக்கள் வாழ்தகவுடைய வித்துக்கள் எனப்படும். அதாவது எங்களுக்கு தெரியும், உயிருள்ள முளையத்தை கொண்ட வித்துக்கள் வாழ்தகவுடைய வித்துக்கள் ஆகும். இந்த வாழ்தகவுடைய வித்துக்கள் உறங்கு நிலையில் காணப்படலாம் அல்லது உறங்கு நிலையை கொண்டிராதவையாக இருக்கலாம். புதிய திருந்திய இனங்களை கொண்ட வித்துக்கள் உறங்கு நிலை கடந்த வித்துக்கள் அல்லது உறங்கு நிலையற்ற வித்துக்களாக காணப்படும். வினாவுக்கு வருகின்றோம். உறங்கு நிலையில் உள்ள வித்துக்களின் வாழ்தகவை தீர்மானிக்க அகக்காரணிகள் 2 குறிப்பிடுக. அப்போ உறங்கு நிலையில் இருக்கிற வித்துக்களினுடைய வாழ்தகவை துணிய வேணும். அப்போ இவ்வாறு நாங்கள் துணியலாம். ஒன்று டெட்ராசோடியம் குளோரைடு சோதனை, இரண்டாவது கார்பனோக்சைடு வெளியேறல் சோதனை. இந்த 2ஐயும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த வினாவுக்கு வருகின்றோம். களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள வித்துக்களின் வாழ்தகவை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளத்தக்க செயற்பாடுகள் 2 குறிப்பிடுக. களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிற வித்துக்களை, அந்த களஞ்சியப்படுத்தப்பட்ட வித்துக்களுடைய வாழ்தகவை நாங்கள் பேண வேண்டி இருக்குது. அப்போ நாங்கள் எவ்வாறு இந்த களஞ்சிய நிபந்தனைகளை மாற்றி அமைப்பதன் மூலமாக அந்த வித்துக்களுடைய வாழ்தகவை பேணலாம் என வினாப்பட்டுள்ளது. ஒன்று வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், இரண்டாவது ஈரப்பதனை கட்டுப்படுத்துதல். இந்த 2ம் பிரதான நியமங்களாக இருக்கும். இது தவிர பூச்சிகள் மற்றும் நுண்ணங்கிகளையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். ஆகவே இந்த 3ஐயும் நாங்கள் குறிப்பிட முடியும். பிரதானமாக நாங்கள் வெப்பநிலையையும் ஈரப்பதனையும் கட்டுப்படுத்துவதூடாக அவருடைய சுவாச வீதத்தை நாங்கள் மாற்றியமைத்து நீண்ட காலத்துக்கு பேண முடியும். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். நடுகைக்காக ஆரோக்கியமான வித்துக்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவங்கள் 2 குறிப்பிடுக. நாங்கள் நடுகை செய்வதற்கு வித்துக்களை பயன்படுத்தலாம். அதாவது நடுகை பொருட்களாக வித்துக்கள் இருக்கலாம், அல்லது வேர்த்தண்டு கிழங்கு இருக்கலாம், தண்டு கிழங்கு இருக்கலாம், தண்ட முகுள் இருக்கலாம், அல்லது இது போன்ற தாவரத்தினுடைய பதிய பகுதிகளோ அல்லது இலிங்க முறை இணைப்பிற்கதன் மூலமான வித்துக்களோ நடுகை பொருளாக பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் நடுகைக்காக வித்து ஒன்றினை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆரோக்கியமானதாக இருந்தால் பயிற்சியினை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான செயற்பாடாகும். எனவே இந்த நடுகைக்காக ஆரோக்கியமான வித்துக்களை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அவற்றினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று தேவைப்படும் வித்துக்களின் அளவு குறைவாகும். இரண்டாவது அதிக அளவு வித்துக்கள் முளைக்கக்கூடியனவாக இருக்கும். அதாவது எங்களுக்கு தெரியும், ஒரு வித்தானது 33வது மீள நடுகை என்பது தேவைப்பாடற்ற ஒன்றாக இருக்கும். 4வது ஒரு சீரான தாவர குடித்தொகை ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். எல்லா வித்துக்களும் அல்ல பெரும்பாலான வித்துக்கள் கிடைப்பதனால்
பயிர்சை நிலத்திலே ஒரு சீரான தாவர குடித்தொகையினை நாங்கள் பேணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வேர் வளர்ச்சி பருவங்கள் வீரியமான வளர்ச்சி ஏற்படுவதன் விளைவாக களைகளும் கட்டுப்படுத்தப்படும். அதே போன்று நோய் மற்றும் பீடைக்கு எதிர்ப்புத்தன்மை உடையதாகவும் காணப்படும். அடுத்த வினா, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட நெல் உற்பத்தி செயற்பாட்டில், அதாவது அத்தாட்சிப்படுத்தப்பட்ட விதை நெல் உற்பத்தி செயல்முறையின் போது நாங்கள் ஒரு படிமுறை ஒழுங்கிலே இந்த விதை நெல் உற்பத்தியினை மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் அவ்வித்துக்களை உற்பத்தி செய்கின்ற இடம் மற்றும் அவ்வித்துக்களை உற்பத்தி செய்து அதனை பொதியிடும் சந்தர்ப்பத்தில் அப்பொதியில் இடப்படும் சுட்டி துண்டு நிறம் என்பனவற்றை குறிப்பிடுக என வினாவப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் இந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்தினை உற்பத்தி செய்கின்ற போது ஒரு படிமுறை ஒழுங்கிலே நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். முதலாவதாக இனவிருத்தியாளர் வித்தை குறிப்பிட முடியும். இரண்டாவதாக அத்திவேர வித்தினை குறிப்பிட முடியும். மூன்றாவதாக பதிவு செய்யப்பட்ட வித்தினை குறிப்பிட முடியும். நான்காவதாக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்து அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட வித்தினை குறிப்பிட முடியும். இதில் இந்த இனவிருத்தியாளர் வித்து அல்லது விருத்தியாளர் வித்து என்பது ஆராய்ச்சியாளரினால் உற்பத்தி செய்யப்படுவதாக அமையும். ஆராய்ச்சி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுவதாக அமையும். எனவே இந்த இனவிருத்தியாளர் வித்து உற்பத்தி செய்யப்படும் இடம் ஆராய்ச்சி நிலையம் ஆகும். அடுத்து அத்திவேர வித்து. இந்த அத்திவேர வித்து என்பது இனவிருத்தியாளர் வித்தை நாங்கள் பெருக்கி பெற்றுக்கொள்வதாக அமையும். இது ஆராய்ச்சி நிலையங்களுக்கு சொந்தமான பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும். அடுத்ததாக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட வித்தை குறிப்பிடுவோம். இந்த பதிவு செய்யப்பட்ட வித்தானது விவசாய திணைக்களத்துக்குரிய பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்து, இந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வித்தினை நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட வித்து எனவும் குறிப்பிட முடியும். இந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அல்ல உறுதிப்படுத்தப்பட்ட வித்தானது பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் மூலமாக அல்லது ஒப்பந்தக்கார பண்ணைகள் மூலமாக நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும். இவற்றினுடைய சுட்டு துண்டின் நிறத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இனவிருத்தியாளர் வித்து இளம் சிவப்பு நிற கோடுகள் 2 வெள்ளை நிற சுட்டு துண்டில் காணப்படும். இரண்டாவது அத்திவேர வித்து வெள்ளை நிற சுட்டு துண்டு. பதிவு செய்யப்பட்ட வித்து இளம் பச்சை நிற சுட்டு துண்டு. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட வித்து இளம் நீல நிற சுட்டு துண்டு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு பெற இருக்கின்றோம். தாவரங்களில் இருந்து கிடைக்கும் விளைச்சலின் அளவை அதிகரிப்பதற்காக ஒளித்தொகுப்பை வினைத்திறனாக்குதல் வேண்டும். ஒளித்தொகுப்பு வினைத்திறனை அதிகரிப்பதற்கான நுட்ப முறைகள் 3 பட்டியற்படுத்துக என வினாவப்பட்டுள்ளது. அப்போ எங்களுக்கு தெரியும், ஒளித்தொகுப்பு வினைத்திறன் அதிகரித்தால் தொகுக்கப்படும் உணவின் அளவும் அதிகரிக்கும். எனவே ஒளித்தொகுப்பு வினைத்திறனை அதிகரித்தல் வேண்டும். நாங்கள் இயல்பாக தாவரத்தில் ஒளித்தொகுப்பு வினைத்திறனை அதிகரிக்க முடியாது. பயிற்சியின் போது மேற்கொள்ளுகின்ற பராமரிப்பு செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் இந்த ஒளித்தொகுப்பு செயற்பாட்டை நாங்கள் மாற்றியமைக்க முடியும். உதாரணம், இந்த தாவரங்கள், அதாவது பயிர்சை நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர் குடித்தொகையின் அளவு நியம அளவிலும் பார்க்க அதிகரிக்கும் போது ஒளித்தொகுப்பு வினைத்திறன் குறைவடையும். எனவே நாங்கள் நியம இடைவெளியை பின்பற்றி பயிர்த்தாவரங்களை நாட்டுவதன் மூலமாக நாங்கள் ஒளித்தொகுப்பு வினைத்திறனை அதிகரிக்க முடியும். இரண்டாவது, பயிர்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிளைகளை நீக்குதல். அப்போ எங்களுக்கு தெரியும், ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளுகின்ற இழையங்கள் தவிர ஏனைய இழையங்கள் அல்லது கிளைகள் ஒளித்தொகுப்பு மூலமாக உருவாக்கப்பட்ட உணவை பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். எனவே ஒளித்தொகுப்பு வினைத்திறன் குறைவடையும். எனவே தேவையற்ற கிளைகளை அகற்றுவதன் மூலமாக நாங்கள் தொகுக்கப்பட்ட உணவு விரியமாவதை கட்டுப்படுத்த முடியும். அடுத்தது, நோய் மற்றும் பீடைகளை கட்டுப்படுத்துதல். அப்போ நோய் மற்றும் பீடைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஒளித்தொகுப்பு இழையங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நாங்கள் தவிர்க்க முடியும். சில பீடைகளினால் ஒளித்தொகுப்பு இழையங்கள் உணவாக்கப்படும். எனவே இந்த நோயை மற்றும் பீடைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் ஒளித்தொகுப்பு வினைத்திறனை அதிகரிக்க முடியும். அடுத்து, ஒழுங்காக நீர்ப்பாசனம் செய்தல். இந்த ஒளித்தொகுப்பு வினைத்திறன் சிறப்பாக நிகழ வேணுமாயின், அதாவது ஒளித்தொகுப்பானது வினைத்திறனாக நிகழ வேணுமாயின், அங்கே ஒளித்தொகுப்பு மூலப்பொருட்கள் ஒன்று நீராகும்.
எனவே மண்ணிலே போதிய அளவு ஈரலிப்பு மட்டம் காணப்படாத சந்தர்ப்பத்தில், தாவரங்களிலிருந்து நீரானது இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆவியர்ப்பு மூலமாக நீர் இழக்கப்படுவது தற்காலிகமாக கட்டுப்படுத்துவதற்காக இலைவாய்கள் மூடிக்கொள்ளும். இவ்வாறு இலைவாய்கள் மூடிக்கொள்வதன் மூலமாக அங்கே கார்பன் டை ஆக்சைடு உள்ளெடுக்கின்ற அளவு குறைவடைந்து ஒளித்தொகுப்பு வினைத்திறன் குறைவடையும். எனவே நாங்கள் ஒழுங்காக நீர்ப்பாசனத்தை மேற்கொள்வதன் மூலமாகவும் தாவரங்களில் நிகழும் ஒளித்தொகுப்பு செயல்முறையை வினைத்திறனாக்க முடியும். அடுத்தது, சரியான கத்தரிப்பு முறைகளை கையாளும். தேவையற்ற கிளைகள் காணப்படும் இடத்தில் நாங்கள் அவற்றினை அகற்றுவதன் மூலமாக ஒளித்தொகுப்பு வினைத்திறனை அதிகரிக்க முடியும். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். ஒளித்தொகுப்பை பாதிக்கும் அகக்காரணிகள் 2 பட்டியற்படுத்துக. எங்களுக்கு தெரியும், ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள் அகக்காரணிகள் என்பது இலையுடன் அல்லது இளியங்களுடன் தொடர்பான காரணி ஆகும். ஒன்று ஒளித்தொகுப்பு நிரப்பொருள். ஒளித்தொகுப்பு நிரப்பொருள் எங்களுக்கு தெரியும், குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி. இலையின் நடுவெளிய கலங்களில் உள்ள நீரின் அளவு. மூன்றாவது, தண்டில் இலைகள் அமைந்துள்ள கோலம். நான்காவது, இலைப்பரப்பின் அகலம். இலைவாய்களின் எண்ணிக்கை, கலத்திடவெளிகளின் அளவு, இலைகளின் வயது என்பனவற்றை குறிப்பிடலாம். அதே போன்று ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற புறக்காரணிகளாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய காரணிகள், ஒன்று ஒளி, இரண்டாவது வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு செறிவு, நீர் மற்றும் மாசுக்கள் என்பனவற்றை குறிப்பிட முடியும். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். C4 தாவரங்கள், C3 தாவரங்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒளித்தொகுப்பின் போது முதலாவது உறுதியான விளைபொருள் 4 கார்பனை கொண்டிருந்தால் அவ்வாறான தாவரங்கள் C4 தாவரங்கள் என்று சொல்லுவோம். அதே போன்று ஒளித்தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற முதலாவது உறுதியான சேர்வை 3 கார்பனை கொண்டிருந்தால் அவ்வாறான தாவரங்கள் C3 தாவரங்கள் என்று சொல்லுவோம். இந்த C4 தாவரங்களுக்கு உதாரணம் 2 குறிப்பிடுக என்று சொல்லி வினாவப்பட்டிருக்கின்றது. ஒன்று கரும்பு, சோளம், இருங்கு என்பனவற்றை குறிப்பிட முடியும். அடுத்ததாக இந்த C3 தாவரத்துக்கு ஒரு உதாரணத்தை பார்க்க இருக்கின்றோம், நெல். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். மேற்பரப்பு நீர்ப்பாசன வினைத்திறனை அதிகரித்தலானது பயிர்த்தாவர நீர் தேவைப்பாட்டை குறைப்பதற்கான ஒரு உபாயமாக கருத முடியும். முதலாவது வினா, மேற்பரப்பு நீர்ப்பாசன வினைத்திறனை அதிகரிப்பதற்கான உத்திகள் 3 குறிப்பிடுக. எங்களுக்கு தெரியும், இந்த மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தை எடுத்தோம் என்று சொன்னால், மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தின் போது பயிர்சை நிலத்தில் ஏற்படக்கூடிய இழப்பும் இருக்கின்றது. அதே போல நீர் முதல்ல இருந்து பயிர்சை நிலத்துக்கு நீரை கொண்டு வருகின்ற போது ஏற்படக்கூடிய இழப்புகளும் இருக்குது. அப்போ முதலாவதாக நாங்கள் குறிப்பிட முடியும், இந்த நீர் முதல்ல இருந்து பயிர்சை நிலத்துக்கு நீரை கொண்டு வருகின்ற போது ஏற்படக்கூடிய இழப்புகளை எவ்வாறு தவிர்க்க முடியும். ஒன்று கங்கிரீட்டு கால்வாய்களை அமைத்தல், இரண்டாவது கால்வாய்களுக்கு பொலித்தீன் விரித்தல், மூன்றாவது நீரை கொண்டு செல்வதற்காக இல்லை கொண்டு வருவதற்காக மூடப்பட்ட குழாய்களை பயன்படுத்துதல், நான்காவது அமைக்கப்பட்ட கால்வாயில் காணப்படக்கூடிய களைகளை அகற்றுதல், கால்வாய்களை புனரமைப்பு செய்தல். இது தவிர பயிர் செய்ய பண்ணப்பட்ட இடத்திலே நிகழக்கூடிய நீரிழப்பை தவிர்ப்பதற்காக, அதாவது பயிர்சை நிலத்தில் அவியாதல் மூலம் நீர் பிரதானமாக இழக்கப்படும். அது தவிர பயிர்சை நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களினால் ஆவிர்ப்பு மூலமாக நீரிழப்புக்கு உட்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த மேற்பரப்பு ஆவியாதலை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் மூடுபடையினை இட முடியும். இவ்வாறு நாங்கள் மேற்பரப்பு நீர்ப்பாசனம் மூலமாக கிடைத்த நீரினை வினைத்திறனாக தாவரம் பயன்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய உத்தியாக இந்த மூடுபடையிடுதலை குறிப்பிட முடியும். அடுத்த விடயத்துக்கு வருகின்றோம். இந்த மேற்பரப்பு நீர்ப்பாசனத்திற்கான நீர்மூலம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் 2 குறிப்பிடுகிறோம். அப்போ மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தை நாங்கள் மேற்கொள்ள போகின்றோம். அப்போ எந்த வகையான நீர்ப்பாசனம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நீர்மூலம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் 2 குறிப்பிடுகிறோம். எங்களுக்கு தெரியும், மேற்பரப்பு நீர்ப்பாசனத்துக்கு தேவையான நீரின் அளவு நுண்ணீர்ப்பாசனத்திலும் பார்க்க அதிகமாக இருக்கு. ஆகவே அதிகளவு நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு
நீர்மூலத்தை தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவது, வறட்சியான கால பகுதிகளிலும் நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பயிர்சை நிலத்திற்கும் நீர்மூலத்துக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ளல் வேண்டும். நான்காவது, நீர்மூலத்திலிருந்து பயிர்சை நிலத்துக்கு நீரை கொண்டு வருகின்ற போது ஏற்படக்கூடிய செலவையும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது, மேற்பரப்பு நீர்ப்பாசனத்துடைய பிரதிகூலங்கள் 3 குறிப்பிடுகிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் மேற்பரப்பினூடாக நீரை கொண்டு வருகின்ற போது பயிர்சை நிலத்திற்கு அங்கே பல்வேறு முறைகளில் நீர் இழப்புக்கு உட்படலாம். எனவே நீர்ப்பாசன வினைத்திறன் ஒப்பீட்டளவில் குறைவாகும். அப்போ முதலாவது நாங்கள் குறிப்பிட முடியும், நீர்ப்பாசன வினைத்திறன் குறைவாகும். இரண்டாவது விடயம், அதிகளவு நீர் தேவைப்படும். மூன்றாவது விடயம், மேற்பரப்பு சீராக்கப்படும். இது தவிர வரையறைகளாக குறிப்பிடக்கூடியவை சாய்வான நிலத்திற்கும் மணல் தன்மையான நிலத்துக்கும் பொருத்தமற்றது. அதே போன்று உயர் ஆவியாதல் ஆவியீர்ப்பு உள்ள இடங்களுக்கும் பொருத்தமற்றதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். தாவர ஓமன்களினால் பல்வேறு தொழிற்பாடுகள் ஆற்றப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், தாவரம் ஒன்றிலே நிகழக்கூடிய பல்வேறு விதமான உடற்தொழிலில் செயற்பாடுகளையும் இந்த தாவர ஓமோன்கள் கட்டுப்படுத்துகின்றன. தாவர ஓமோன்களில் ஆற்றப்படும் பொதுவான தொழிற்பாடுகள் 2 பட்டியல்படுத்துக. ஒன்று பிரசாரண படித்திறனுக்கு எதிராகவும் கூட உயிர்ப்பான முறையில் நீரை அகத்துறிஞ்சக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது, சுவாச வீதத்தை அதிகரித்தல். மூன்றாவது, கலைச்சுவரில் உள்ள செல்லோசு மற்றும் பெக்டினின் அளவை அதிகரித்தல். அடுத்தது, நொதிய தொழிற்பாட்டினை தூண்டுதல். அடுத்தது, சுயாதீன அமினோ அமிலங்கள் குறைவாக உள்ள சந்தர்ப்பத்திலும் கூட புரத தொகுப்பை மேற்கொள்ள. நாங்கள் அடுத்ததாக தாவர நோயாக்கிகளை பற்றிய வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், தாவரம் ஒன்றிலே நோயை ஏற்படுத்துகின்ற பிரதான நோயாக்கிகளாக பாக்டீரியாக்கள், வைரசுகள், ஃபங்கஸுகள் மற்றும் நெமட்டோடாக்கள் என்பனவற்றினை குறிப்பிட முடியும். இவற்றினால் ஏற்படுத்தப்படுகின்ற அறிகுறிகள் தனித்துவமானவையாக இருக்கும். எனவே அவற்றினால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த தனித்துவமான அறிகுறிகளை அடிப்படையாக கொண்டு தாவரம் ஒன்றுக்கு நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது பாக்டீரியா நோய்க்கான நோய்க்காரணியா அல்லது வைரஸ் நோய்க்காரணியா அல்லது ஃபங்கஸாக இருக்குமா நோய்க்காரணி அல்லது நெமட்டோடன் ஏற்படுத்தப்பட்ட நோயா என நாங்கள் இனங்காண முடியும். அப்போ நாங்கள் இந்த நோயை ஏற்படுத்துகின்ற நுண்ணங்கிகளை இனங்காண்பதற்கான சோதனை முறைகளையும் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் தாவர நோயாக்கிகளை சரியாக இனங்காண்பதன் மூலம் நோயினை இலகுவாக முகாமிக்க முடியும். வைரஸ் நோய்களை இனங்காண்பதற்காக பயன்படுத்த நவீன தொழில்நுட்ப முறைகள் 2 பெயரிடுகள். அப்ப இதுல வினாவப்பட்டிருக்கின்றது, வைரஸ் நோயை நாங்கள் எவ்வாறு இனங்காண முடியும், அதாவது வைரஸ் நோயை ஏற்படுத்துகின்ற நோய்க்காரணியான வைரஸினை எவ்வாறு இனங்காண முடியும். அது எல்லாருக்கும் தெரிந்தபடி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒன்று PCR, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரெண்டாவது எலைசா. இந்த 2 சோதனைகளையும் நாங்கள் பயன்படுத்தி தாவரத்தில் வைரஸினால் ஏற்பட்ட நோயா இல்லையா என்பதை இனங்காண முடியும், அதாவது வைரசுகளை இனங்காண முடியும். இரண்டாவது வினா, வைரஸ் நோயின் பொதுவான அறிகுறிகள் 2 குறிப்பிடுக. வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்ற நோயினுடைய பொதுவான அறிகுறி ஒன்று வளைய பொட்டுக்கள், எரிவிரணம், பன்னிறப்படல், இலைச்சுருளல் என்பனவற்றினை குறிப்பிட முடியும். அடுத்த வினா, விவசாய ரசாயனங்களை சிவரும் போது உடலில் நஞ்சு சேர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விவசாய ரசாயனங்களை சிவரும் போது உடலில் நஞ்சு சேர்வதனால் ஏற்படக்கூடிய இடரை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் 2 குறிப்பிடுக. எங்களுக்கு தெரியும், நாங்கள் விவசாய ரசாயனங்களை பிரயோகிக்கின்ற போது அந்த ரசாயனங்கள் தற்செயலாக குறைந்த அளவில் எங்களது உடலில் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நாங்கள் அவற்றை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் சரியாக மேற்கொள்ளுதல் வேண்டும். அப்ப விவசாய ரசாயனத்தை பிரயோகிக்கின்ற போது தற்செயலாக எங்களது உடலில்
நஞ்சு சேர்வது ஓர் விபத்தாக கருதப்படும். அப்போ நாங்கள் இப்போ திரும்ப வினாவுக்கு வருகின்றோம். விவசாய ரசாயனங்களை சிவரும் போது உடலில் ஏற்படும் நஞ்சு சேர்தலின் அளவை நாங்கள் தவிர்ப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்ளுதல் வேண்டும் என வினாவப்பட்டுள்ளது. ஒன்று, சுட்டியை வாசித்து அங்கு தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல். எங்களுக்கு தெரியும் லேபல் இருக்கும், அந்த லேபலில் இருக்கக்கூடிய விடயங்களை வாசித்து அதன்படி நாங்கள் பின்பற்றுதல் வேண்டும். இரண்டாவது விடயம், சரியான தெளிகருவியை தெரிவு செய்தல் வேண்டும். அப்போ தெளிகருவி சில நேரம் பொருத்தமற்ற வகையில் இருக்குமாக இருந்தால் அதை கொண்டு நாங்கள் சிவர முடியாது. எனவே சரியான தெளிகருவியை தெரிவு செய்தல் வேண்டும். மூன்றாவது, பிரயோகிக்க முன்னர் உபகரணம் தொழிற்பட நிலையில் உள்ளதா ஒழுக்கு உண்டா என பரிசீலனை செய்து தேவை ஏற்படின் பழுது பார்த்த பின்னர் நாங்கள் பயன்படுத்தல் வேண்டும். மூன்றாவது, பொருத்தமான அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்தி விடைகொல்லி கலவையை சரியாக தயார் செய்தல் வேண்டும். அடுத்தது, கலக்குவதற்காக சுத்தமான தடி ஒன்றினை பயன்படுத்தல் வேண்டும். நாங்கள் நீரை சேர்த்து கொள்கலன்ல, அதுக்கு பிறகு பீடநாசினியை சேர்த்து அதுக்கு பின்னரம் நீரை வடித்து சேர்த்து கொள்ளுவோம். இவ்வாறு சேர்க்கும் சந்தர்ப்பத்தில் சுத்தமான தடியொன்றினை பயன்படுத்தி நன்றாக கலக்குவதன் மூலம் பீடநாசினி கலவை சீராக தயார் செய்யப்படும். அடுத்து, கையாளும் போது பாதுகாப்பு உடை தொகுதியை அணிந்திருத்தல். உதாரணம், வாய்க்கவசம், கையுறை, தலைக்கவசம் என்பனவற்றினை குறிப்பிட முடியும். அடுத்தது, அதிக நச்சுத்தன்மை உள்ள பீடகொல்லி விசுறும் சந்தர்ப்பத்தில் இன்னுமொருவரின் உதவியுடன் நாங்கள் பீடநாசினி கரைசலை சிவறுதல் பாதுகாப்பானதாகும். அடுத்து, வானம் தெளிவாக உள்ள ஒரு நாளில் காலையில் அல்லது மாலையில் பீடகொல்லியை சிவறுதல். சிவரும் போது யாதேனும் உணவினை உண்ணுவதனையோ அல்லது பருகுவதனையோ தவிர்த்தல் வேண்டும். அதே போன்று வெற்றிலை மில்லுதல் மற்றும் புகைப்பிடித்தல் போன்றவற்றினையும் மேற்கொள்ளல் ஆகாது. சிவருகின்ற சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் பீச்சு முனையில் தடை ஏற்படலாம், அதாவது அடைப்புகள் ஏற்படலாம். அவ்வாறு அடைப்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பீச்சு முனையை அகற்றி வாயில் வைத்து ஊதக்கூடாது. அடுத்து, பிரயோகிக்கும் வேளையில் வியர்வை துடைப்பதை தவிர்த்தல் வேண்டும். காற்றுக்கு செங்குத்தாக சிவறுதல் வேண்டும். அப்ப காற்று வீசும் திசையை பார்த்து காற்று வீசும் திசையிலிருந்து எதிர் திசையிலிருந்து நாங்கள் சிவறுவதுடன் காற்று வீசும் திசைக்கு செங்குத்தாகவும் சிவறுதல் வேண்டும். இதன் மூலம் எங்களது சுவாசத்தை அடையக்கூடிய பீடநாசினிகளின் அளவை குறைக்க முடியும். அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். இந்த விவசாய ரசாயனங்களை நாங்கள் சில வகைப்பாட்டினூடாக வகைப்படுத்த முடியும். அந்த வகைப்பாட்டை அடிப்படையாக கொண்ட வினாவுக்கு வர இருக்கின்றோம். விவசாய ரசாயனங்களின் நச்சுத்தன்மைக்கேற்ற வகைப்பாடு 3 பெயரிடுக. ஒன்று, இடத்துக்குரிய நஞ்சாதல். அதாவது இடத்துக்குரிய நஞ்சாதல் என்றால் என்னென்று கேட்டால், நாங்கள் விவசாய ரசாயனங்களை பிரயோகித்த பின்னர் தொடுகையடைந்த இடத்திலேயே நஞ்சாதல் நிகழ்ந்த இடத்துக்குரிய நஞ்சாதல் எனப்படும். இரண்டாவது, தொகுதிக்குரிய நஞ்சாதல். தொகுதிக்குரிய நஞ்சாதல் என்பது நாங்கள் விவசாய ரசாயனத்தை பிரயோகிக்கின்ற போது விவசாய ரசாயனம் சிவரப்பட்ட இடம் ஒன்றாகவும், அதாவது விவசாய ரசாயனம் எங்களது உடலில் பட்ட இடம் ஒன்றாகவும், இந்த நஞ்சு கொண்டு செல்லப்படுகின்ற பகுதிகள் வெவ்வேறாகவும் காணப்படுது. அதாவது ரசாயனம் உடலில் தொடுகையடைந்த இடத்துக்கு அப்பால் வேறு இடத்தில் நஞ்சாதல். மூன்றாவது, கடுமையான நஞ்சு. ரசாயன பொருளின் தாக்கத்துக்கு உட்பட்டவுடன் நஞ்சாதல் ஏற்படுதல். நான்காவது, நாட்பட்ட நஞ்சாதல். யாதேனும் தொகுதியில் கூட்டு பாதிப்பு ஏற்படுதல். அதாவது இதன் போது நோயை இனங்காண்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும், இதன் பிரதிகூலமாக இருக்கும் அல்ல இதன் பாதகமான விளைவாக இருக்கும். எனவே இந்த நாட்பட்ட நஞ்சாதல் நிகழாத வகையில் நாங்கள் பீடகொல்லிகளை தெரிவு செய்யும் போது கவனித்து கொள்ள வேண்டிய விடயங்களையும் பீடநாசினியை சிவரும் போது கவனித்து கொள்ள வேண்டிய விடயங்களையும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக இருக்கும்.
அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். தற்கால விவசாயத்தில் விவசாய ரசாயனங்களின் பிரயோகத்தினால் உயிரி வகை மகரந்த சேர்க்கை கருவிகள் குறைவடைந்து வருகின்றது. இவ்வாறு குறைவடைவதை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் இரண்டினை குறிப்பிடுக. எங்களுக்கு தெரியும், இந்த மகரந்த சேர்க்கையாக்கிகள் தற்காலத்தில் குறைவடைந்து வருகின்றது. இதற்கான பிரதான காரணங்களில் ஒன்று விவசாய ரசாயனங்களின் அதீத பயன்பாடாகும், அல்லது நச்சுத்தன்மையான விவசாய ரசாயனங்களின் அதீத பயன்பாடாகும். எனவே இந்த விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் பயனுள்ள வகையிலும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உயிர் பல்வகமே பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலும் அல்லது ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ற அளவு குறைக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் இந்த விவசாய ரசாயனங்களை பிரயோகித்தல் வேண்டும். அப்ப நாங்கள் மீண்டும் வினாவை நோக்கி வருகின்றோம். இந்த மகரந்த சேர்க்கை கருவிகள் உயிரி வகை சார்ந்ததாகவோ உயிரி வகை சாராததாகவோ காணப்படலாம். காற்று மற்றும் நீர் மூலமாகவும் மகரந்த சேர்க்கை நிகழும். அதேவேளை உயிரி வகை மூலமாகவும் மகரந்த சேர்க்கை நிகழும். உதாரணம் தேனீ. எனவே இந்த உயிரி வகை மகரந்த சேர்க்கை கருவிகள் தற்காலத்தில் குறைவடைந்து வருகின்றது. அது நாம் அறிந்த விடயமாகும். இவ்வாறு நாங்கள் இந்த உயிரி வகை மகரந்த சேர்க்கை கருவிகள் குறைவடைவதை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய சில உபாயங்கள் காணப்படுகின்றது. அவற்றுக்குரிய இடங்களை பாதுகாத்து விவசாய ரசாயனங்களின் அளவை குறைத்தல் என்பன அதற்கான உபாயங்களாக இருக்கு. ஆனால் இந்த வினாவில் வினாவப்பட்டுள்ள விடயம் யாதெனில், தற்கால விவசாயத்தில் விவசாய ரசாயனங்களின் பிரயோகத்தினால் உயிரி வகை மகரந்த சேர்க்கை கருவிகள் குறைவடைவதை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் இரண்டை குறிப்பிடுது. அப்ப இதால குறைவடையுது, விவசாய ரசாயனங்களின் பயன்பாட்டால் குறைவடை. அதற்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் என்ன என்பதை கேட்டிருக்கிறோம். ஒன்று சூழல் நேயமான பீடை கட்டுப்பாட்டு முறைகளை கையாள். இரண்டாவது சூழல் நேய விவசாய முறைகளையும் பயிற்சி கோலங்களையும் பயன்படுத்துதல். அப்ப இவ்வாறு நாங்கள் சூழல் நேயமான பீடை கட்டுப்பாட்டு முறைகளை கையாள்வதன் மூலமாகவும் சூழல் நேயமான விவசாய முறைகளையும் பயிற்சி கோலங்களையும் பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த மகரந்த சேர்க்கை கருவிகள் இழக்கப்படுறதை அல்லது குறைக்கப்படுவதை தவிர்க்க முடியும். அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். தற்கால விவசாயிகள் கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பயன்படுத்துவதில் ஆவலாக உள்ளனர். நாங்கள் இதற்கு முன்னால் இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்கள்ல வினாக்களை பார்த்திருக்கின்றோம். வினாக்கள் இருக்குது. 2012ஆம் ஆண்டு விவசாய விஞ்ஞானத்தில் கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பயன்படுத்தல் உள்ள அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் குறிப்பிடுக என வினாவப்பட்டிருந்தது. இதில் குறிப்பிட்ட வினா சற்று வித்தியாசமானது. கலப்பு புறப்பாக்க வித்துக்களை இறக்குமதி செய்து பயிற்சியைக்காக பயன்படுத்துவது ஒரு வழக்கமாக மாற்றமடைந்திருப்பதனால் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் இரண்டினை குறிப்பிடுது. நாங்கள் கலப்பு புறப்பாக்க வித்துக்களை இறக்குமதி செய்து பயன்படுத்துகின்றோம். தற்கால விவசாயிகள் தங்களிடம் இருந்த இந்த உள்ளூர் வர்க்கங்கள் அல்லது உள்நாட்டு பரம்பரை அலகுகளை பயன்படுத்தாது விட்டிருக்கணும். அதாவது உள்நாட்டு வித்துக்களை பயன்படுத்தாது இருந்திருக்கணும். இதனால் உள்நாட்டு பரம்பரை அலகு வளங்கள் குறைவடைந்திருக்குது. இது ஒரு பாதகமான விளைவாக இருக்கு. அப்ப இரண்டு பாதகமான விளைவுண்டா ஒன்று நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த உள்நாட்டு பயிர் வித்துக்களை பயன்படுத்துவதை விவசாயிகள் குறைத்தமையினால் உள்நாட்டு பரம்பரை அலகு வளங்கள் இல்லாதொழிந்துள்ளன. இரண்டாவது, அதிக விலை நாங்கள் கொடுக்க வேண்டியுள்ளது. இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பல்தேசிய கூட்டுத்தாபனங்கள் உருவாக்குகின்றன அல்லது பல்வேறு நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன. வித்தை உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன. அவர்களுடைய தலையீடு காரணமாக எங்களுடைய நாட்டில் செய்கை பண்ணப்படுகின்ற பயிரினங்கள் தீர்மானிக்கப்பட போகின்றது. அதாவது எதிர்காலத்தில் ஒரு நாடு பயிரிடும் பயிற்சியானது இந்த பல்தேசிய கூட்டுத்தாபனங்களின் தீர்மானங்களுக்கு அமையவே மேற்கொள்ளப்பட போகின்றது. இது ஒரு பிரதிகூலமான விளை. அடுத்தது, சில பிரதேசங்களில் மக்களுக்கு கொள்வனவு செய்வதில் உள்ள இடர்பாடுகள், இவற்றை நாங்கள் பிரதானமாக குறிப்பிட முடியும். இது தவிர இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பயன்படுத்துவதனால
விவசாயிகளுக்கு பல்வேறு தீமைகள் ஏற்படுகின்றது. அல்லது பல்வேறு உபாயங்களை நாங்கள் பின்பற்றினாலும் கூட இந்த விவசாயிகளிடமிருந்து கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பிரிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. எனவே இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பயன்படுத்தியுள்ள பிரதிகூலங்களை நாங்கள் இப்போ பார்ப்போமே. ஆனால் அதிக செலவு ஏற்படுதல், F1 சந்ததி மாத்திரம் உயர் தரமானதாக இருத்தல், உயிர் பல்வகமை குறைபடுதல், வழங்குவோரில் நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய தேவை ஏற்படுதல் போன்றவற்றை குறிப்பிட முடியும். எனினும் சில அனுகூலங்கள் காரணமாக நாங்கள் இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பயன்படுத்துகின்றோம். தரமான விளைச்சல் கிடைத்தல், அதிக அளவு விளைச்சல் கிடைத்தல், பொருத்தமற்ற சில காலநிலை காரணிகளுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருத்தல், நோய்பீடை தாக்கத்துக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருத்தல், சில போஷணைகளை அதிக அளவில் கொண்டிருத்தல் போன்றவற்றை குறிப்பிட முடியும். அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். விவசாயிகள் பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படும் கலப்பு புறப்பாக்க வித்துக்களை நடுகை பொருட்களாக பயன்படுத்தும் முக்கியத்துவங்கள் இரண்டினை குறிப்பிடுகிறது. விவசாயிகள் பெரும்பாலும் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட கலப்பு புறப்பாக்க வித்துக்களை நடுகை பொருட்களாக பயன்படுத்தி, அப்போ உள்ளூர் வர்க்கங்களை மறந்து இறக்குமதி செய்கின்ற இந்த கலப்பு புறப்பாக்க வர்க்கங்களை பயன்படுத்தி ஏன் அவ்வாறு பயன்படுத்துகிறோம்? ஒன்று இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்கள் இந்த கிடைக்கக்கூடிய விளைச்சல் அளவு அதிகம் என்றதை சொல்லி இருக்கின்றோம். கிடைக்கக்கூடிய விளைச்சல் அளவு அதிகம். இந்த விளைச்சல்கள் தரமானவையாக இருக்கும். அதாவது ஒரு வகையில் பார்த்தோம்னா கவர்ச்சிகரமானதாக இருக்கும். எனவே தான் நாங்கள் இந்த கலப்பு புறப்பாக்க வித்துக்களை பயன்படுத்த வலிக்கின்றோம். ஒன்று வசதி, ரெண்டாவது அதிக அளவு விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல், மூன்றாவது விளைச்சல்கள் கவர்ச்சிகரமானதாக இருத்தல். இவ்வாறு நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். விவசாய வன வளர்ப்பு இயற்கை தன்மையுள்ள சூழல் நேயமான ஒரு சூழல் தொகுதியாக அமைந்திருக்கும். விவசாய வன வளர்ப்பின் தொழிற்பாடுகளினை குறிப்பிடுக. எங்களுக்கு தெரியும், இந்த விவசாய வன வளர்ப்பின் போது வனத்தாவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் கூறாக பயிர்த்தாவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், கால்நடைகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இந்த விவசாய வன வளர்ப்பை நாங்கள் மேற்கொள்வதன் மூலமாக பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. ஒன்று, இயற்கை வட்டங்கள் சமநிலையாக நிகழ உதவும். அதாவது இயற்கை வட்டங்களை சமநிலையாக பேணி வருவதற்கு உதவும். உதாரணம் கார்பன் வட்டம், நைதரசன் வட்டம் போன்றவற்றை குறிப்பிட முடியும். இரண்டாவது, மண்ணெரிப்பு இழிவாதல். எங்களுக்கு தெரியும், இந்த விவசாய வன வளர்ப்பின் போது ஆழமான வேர்த்தொகுதியை கொண்ட தாவரங்களை நாங்கள் உள்ளடக்கி இருப்போம். வனத்தாவரங்கள் உதாரணம். அதே போன்று பயிர் தாவரங்களை உள்ளடக்கி இருப்போம். இங்கே நிலமானது ஒரு மூடு படையாக தாவரங்களை கொண்டிருக்கும். அதாவது தாவர மூடுபடை ஒன்று காணப்படும். எனவே மழைத்துளியானது நேரடியாக மண்ணுடன் மோதுகையடைவதும், இந்த வேர்கள் ஆழமாக பற்றி வைத்திருக்கப்படுவதன் காரணமாகவும் மண்ணெரிப்பு இழிவாக்கப்படுகின்றது. அடுத்தது, வளிமண்டல சமநிலை பாதுகாக்கப்படும். எங்களுக்கு தெரியும், தாவரங்கள் ஒளியுள்ள போது ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்தில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் ஆக்சைடை பயன்படுத்தி கலங்களிலிருந்து ஆக்சிஜன் விடுவிக்கப்படும். எனவே கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சமநிலையை பேணுவதற்கு இந்த விவசாய வன வளர்ப்பு உதவி புரியும். அடுத்தது, விலங்குகளுக்கு உணவும் வாழிடமும் கிடைக்கும். அடுத்த, உயிர் பல்வகமை பேணப்படும். இந்த வன வளர்ப்பானது ஒரு சூழல் நீயமான முறையாக இருப்பதனால் இங்கே விவசாய ரசாயனங்களின் அளவு பாதிப்பை ஏற்படுத்தாமையின் காரணமாகவும் உயிர் பல்வகமையானது அதிக அளவில் பேணப்படக்கூடியதான வாய்ப்பை கொண்டுள்ளது. அடுத்து நாங்கள் நிலக்கீழ் நீர் காப்பை குறிப்பிட முடியும். இங்கே உயரமான தாவரங்கள் காணப்படும். எங்களுக்கு தெரியும், காடுகள் ஒரு நீர் போசிப்பு பிரதேசமாக இருக்கு. அதே போன்று இந்த விவசாய வன வளர்ப்பும் நீரை போசிப்பு பிரதேசமாக கொண்டிருப்பதனால் இங்கே நிலக்கீழ் நீர் காப்புக்கு உதவுகின்றது. அடுத்தது, மண்ணில் சேதன பொருட்கள் சேர்வதனால் மண் வளம் பெறுகின்றது. மண் வளம் பெறக்கூடியதாக இருக்கும். எப்படி என்று கேட்டால், இங்கே ஆழமான வேர் தொகுதி இருக்கும்,
நீருடன் எடுத்து செல்லப்பட்ட போஷணைகளை இந்த ஆழமான வேர் தொகுதிகள் கொண்ட தாவரங்கள் அகத்துறிஞ்சி அங்கே தாவரங்களுடைய விதானத்தை உருவாக்கும். இந்த தாவர விதானத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கொள்ளைகள் மீண்டும் மண் மேற்பரப்பை அடைகின்ற போது அவை சேதன பொருளாக கிடைக்கின்றது. எனவே இவ்வாறு மண்ணினுள் ஒரு போஷண சுழற்சி நிகழ்வதனால் மண் வளம் அடைகின்றது. மண் போஷண கூறுகளின் சுழற்சியும் நிகழ்கின்றது. இதுவும் அனுகூலமான செயற்பாடாக இருக்கும். அடுத்து நாங்கள் சூழல் வெப்பநிலை சீராக்கத்தை குறிப்பிட முடியும். எங்களுக்கு தெரியும், இந்த பச்சை வீட்டு விளைவுக்கு காரணமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இங்கே காடுகள் CO2 O2 சமநிலையை பேணுகின்றது. அதாவது விவசாய வன வளர்ப்பும் CO2 O2 சமநிலையை பேணுகின்றது. இதன் விளைவாக உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினால் ஏற்படக்கூடிய பச்சை வீட்டு விளைவை குறைப்பதன் காரணமாக சூழல் வெப்பநிலை சீராக்கத்திலும் பங்கெடுக்கின்றது. அடுத்தது மண்ணங்கிகளுக்கு சாதகமான நிபந்தனைகள் கிடைக்கும். இங்கே பல்வேறு வகை தாவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதனால் இங்கே ஒரு நுண்சூழல் விருத்தி அடையும். சேதனப் பொருட்கள் போதுமான அளவில் காணப்படும். நீர்பற்று திறன் இருக்கும், வலியூட்டம் இருக்கும். எனவே நுண்ணங்கிகளுக்கும் மண்ணங்கிகளுக்கும் சாதகமான சூழல் நிபந்தனைகள் இருப்பதனால் மண்ணங்கிகள் காக்கப்படுகின்றது. அடுத்தது எரிபொருளும் அரிமரமும் கிடைக்கப்பெறுகின்றது. நாங்கள் இங்கே விவசாய வன வளர்ப்பில் வனத்தாவரங்களை உள்ளடக்குவதனால் இந்த வனத்தாவரங்கள் அரிமரமாக பயன்படுத்த முடியும். அதே போன்று அரிமரமாக பயன்படுத்திய ஏனைய கூறுகளும் வேறு வனத்தாவரங்களும் எங்களுக்கு எரிபொருளாகவும் பயன்படும். எனவே சக்தி நுகர்வினையும் அதே போன்று அரிமர தேவையினையும் ஈடு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியும் காற்றுக்குரிய சூழலை வினைத்திறனாக கையாள முடியும். இப்போ நாங்கள் இதுவரையும் இந்த விவசாய வன வளர்ப்பினுடைய தொழிற்பாடுகளை பற்றி விவரித்து பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். காலநிலை மாற்றங்கள் பல்வேறு காரணங்களினால் உருவாகின்றது. எங்களுக்கு தெரியும், காலநிலை மாற்றம் என்பது குறித்த கால பகுதியில் அல்ல நீண்ட காலமாகவோ தற்காலத்தில் மாற்றமடைந்து வருகின்றது. இந்த காலநிலை மாற்றத்துக்கான பிரதான காரணம் யாது? காலநிலை மாற்றத்துக்கான பிரதான காரணம் அதிகரித்த பச்சை வீட்டு விளைவின் ஊடாக பூமியின் வெப்பநிலையை அதிகரித்தல் ஆகும். அடுத்து காலநிலை மாற்றத்தின் காரணமாக விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறிப்பிடுக. காலநிலை மாற்றம் பல்வேறு பாதிப்புகளை விவசாயத்துறையில் ஏற்படுத்துகின்றது. ஒன்று, வெப்பநிலை எடுத்துக்கொண்டோமேயானால் அதிக வெப்பநிலையின் விளைவாக பயிர் விளைச்சல் அளவிலும் தரத்திலும் குறைவு ஏற்படுகின்றது. தரமும் குறைவடைகின்றது, விளைச்சலின் அளவும் குறைவடைகின்றது. அதிக வெப்பநிலை காரணமாக மகரந்த மணிகள் விரைவாக உலர்ந்து போகும், மகரந்த சேர்க்கைக்கான வாய்ப்பு குறைவடையும், பூக்கள் பிஞ்சுகள் என்பன உதிர்வடையும். எனவே விளைச்சலின் அளவு குறைவடைய வாய்ப்பு இருக்கு. சேமிப்புணவு குறைவடையும். எங்களுக்கு தெரியும், வளிமண்டல வெப்பநிலை சிறப்பாக ஒளித்தொகுப்புக்கு ஏற்றவாறு காணப்படுகின்ற போது ஒளித்தொகுப்பு வினைத்திறன் அதிகரித்து தொகுக்கப்பட்ட உணவு சேமிக்கப்படுகின்ற போது அங்கே சேமிப்பு உணவின் அளவும் அதிகரிக்க செய்யப்படுகின்றது. வளிமண்டல வெப்பநிலை உயர்வாக உள்ள சந்தர்ப்பத்தில் தாவரங்களில் சுவாச வீதம் அதிகரிப்பதன் விளைவாக சேமிப்புணவின் ஒரு பகுதி விரியமாக்கப்படுவதன் காரணமாக சேமிப்புணவின் அளவு குறைவடைகின்றது. அடுத்தது துணைக்காம்பிலிகள் மெலடாதல். அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த நெற்பயிற்சியின் போது அங்கே கதிர் உருவாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய துணைக்காம்பிலிகள் உயர் வெப்பநிலை காரணமாக அவருடைய மகரந்த மணிகள் உலர்வடைவதன் காரணமாக அங்கே மெலடாக்கம் நடைபெறுகின்றது. அடுத்தது முகுள் நிரம்புதல் குறைவடைதல். இந்த முகுள் நிரம்புதல் என்றது எங்களுக்கு தெரியும், நிலக்கீழ் விளைச்சலை கொண்ட சில பயிர்களில் உதாரணம் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நாங்கள் உலர்வலயத்தில் பயிரிடுவதாக இருந்தால் நவம்பர் மாதத்தில் நாங்கள் பயிரிடுவோம். ஏனெனில் அங்கே நவம்பர் மாதத்தில் பகல் நேர வெப்பநிலை ஒளித்தொகுப்புக்கு சிறப்பானதாக காணப்படுகின்றது, இரவு வெப்பநிலை குறைவானதாக காணப்படுகின்றது. எனவே ஒளித்தொகுப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த உணவானது இரவு நேரத்தில் வெப்பநிலை குறைவாக இருப்பதனால் அங்கே தாவரங்களில் நிகழக்கூடிய சுவாச வீதம் குறைவடைகின்றது. எனவே தொகுக்கப்பட்ட உணவை சுவாசத்திற்காக பயன்படுத்துகின்ற அளவு குறைவடைகின்றது. இதன் விளைவாக
அங்கே முகலனுடைய பருமன் சிறப்பாக காணப்படுகின்றது. அடுத்தபடியும் பயிர்களுக்கு நீர் பற்றாக்குறைக்கு உட்படுதல். இந்த பயிர்கள் நீர் பற்றாக்குறைக்கு உட்படுகின்ற விடயம் உயர் வெப்பநிலை உள்ள போது அதிகமாக இருக்கும். அப்ப இதுவும் ஒரு காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவாக இருக்கும். அதே போன்று நோய்கள் மற்றும் பீடைகள் எடுத்துக்கொள்வோம். நோய் மற்றும் பீடை தாக்கம் அதிகரிக்கும் பெரம்பலடைவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுகின்றது. அடுத்தது கால்நடை உற்பத்திகள் குறைவடையும். இந்த கால்நடை உற்பத்தி அதிக மழைவீழ்ச்சி உள்ள போதும் குறைந்த மழைவீழ்ச்சி உள்ள போதும் குறைவடையும். அதிக மழைவீழ்ச்சி உள்ள போது திறந்த வெளி வளர்ப்பு பிரதேசங்களில் வளர்ப்பு செய்கின்ற கால்நடைகளின் உற்பத்தி குறைவடையும். அதே போன்று குறைந்த மழைவீழ்ச்சி உள்ள போது கால்நடைகளுக்கு தேவையான உணவு போதிய கிடைக்காமையினால் அங்கே விளைச்சல் நிலவு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிக வெப்பமான காலங்களில் இந்த திறந்த வெளி வளர்ப்பு முறையில் வளர்ப்பு செய்கின்ற கால்நடைகள் அதிக அளவு நீரை உள்ளெடுப்பதனாலும் நீருக்காக அதிக அளவு தூரம் அழிந்து தெரிவதனாலும் இது தவிர கிடைக்கக்கூடிய உணவின் அளவு குறைவடைவதனாலும் உற்பத்தியின் அளவு குறைவடைகின்றது. அடுத்தபடியும் பயிர்களுடைய ஆயுட்காலம் குறைவடைதல். எங்களுக்கு தெரியும், தாவரங்களுக்கு நீரினால் ஒரு தகைப்பு ஏற்படுகின்ற போது அங்கே பதிய வளர்ச்சி அவத்தை குறைவடைய நேரிடுகின்றது. எனவே பதிய வளர்ச்சியிலிருந்து தாவரங்கள் பதிய வளர்ச்சியினை முழுமையாக பூர்த்தி செய்யாது அங்கே இனப்பெருக்க ஆபத்துக்கு செல்லுகின்றது. எனவே அவற்றினது ஆயுட்காலம் குறைவடைய நேரிடுகின்றது. அதே போன்று கடல் நீர் மட்டமும் அதிகரிக்கும். துறை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த பனிப்பாறைகள் உருகுவதனால் கடல் நீர் மட்டம் உயரும். அதே போன்று தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. அடுத்ததாகத்தான் இதனது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், இந்த காலநிலை காரணிகளுடைய தாக்கத்தில் இருந்து வெற்றிகரமாக பயிற்சியை மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒன்று பண்ணைகளில் வினைத்திறன நீர் முகாமைத்துவத்தை மேற்கொள்ள நுண்ணீர் பாசனம். இரண்டாவது, குளங்கள் அணைக்கட்டு கால்வாய்களை நாங்கள் மறுசீரமைத்தல் வேண்டும். மூன்றாவது, அசுத்தமான நீரை நாங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். விவசாய சூழலில் வலய ரீதியாக பயிர்களை சிபார் செய்து அதற்கேற்ற வகையில் பயிற்சியை மேற்கொள்ளுதல் வேண்டும். சூழலுக்கு உகந்த புதிய பயிர் பேதங்களை அறிமுகப்படுத்துதல் வேண்டும். வறட்சியான சூழல் என்று சொல்லிச்சோன்னா வறட்சியை தாக்குப்பிடிக்கக்கூடிய தாவர பேதங்களை நாங்கள் உற்பத்தி செய்து அவற்றை அறிமுகம் செய்து பயிற்சியினை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும். அடுத்து, குறுகிய கால பயிர் பேதங்களையும் உபர்த்தன்மை எதிர்த்து வளரும் பேதங்களையும் வறட்சிக்கு எதிர்ப்பான பேதங்களையும் நோய் மற்றும் பீடித்தாக்கங்களுக்கு எதிர்ப்பான பேதங்களையும் நாங்கள் உருவாக்குதல் வேண்டும். உருவாக்கி அவற்றினை பயன்படுத்தல் வேண்டும். அடுத்தது, மரநடுகை செயற்திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துதல். இது தவிர சூழல் நீய விவசாய முறைகளை பின்பற்றுதல், பசலை வினைத்திறனை மேம்படுத்துதல், பண்ணைகளில் வலுசக்திக்காக மீள பிறப்பிக்கக்கூடிய சக்தி வலுவை பயன்படுத்துதல் ஆகியவற்றை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் விவசாய முயற்சியாளர் பல்வேறு இடர்களையும் விபத்துக்களையும் எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. பௌதீக இடர்களை குறைப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் மூன்றினை குறிப்பிடுகிறோம். நாங்கள் இந்த பௌதீக இடர்களை குறைப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிகை ஒலி மற்றும் அதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய இடர்கள் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த இயந்திரங்களின் மிகை ஒலி மற்றும் அதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய இடர்களை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்க போறோம். ஒன்று, இயந்திரங்களுக்கு உராய்வு நீக்கி எண்ணெய் இடுதல். தேய்வடைந்த உடைந்த தொய்வான இயந்திர பாகங்களை பழுதுபார்த்தல். மூன்றாவது, பாரிய இயந்திரங்களை குறைந்த வேகத்தில் இயக்குதல். அடுத்து, அதிர்வை குறைக்கும் மெத்தைகளை ஒலியை உருவாக்கும் இயந்திரங்களின் பாதங்களில் பொருத்தி சீமெந்து திரையில் வைத்து இயக்குவதன் மூலமும் அதிர்வை குறைக்க முடியும். இது தவிர ஒலியை உறிஞ்சும் பொருட்களை சுவர்களிலும் உட்சுவர்களிலும் பொருத்துவதன் மூலம் ஒலி வெளியேறுவதனை தடுக்கலாம்.
ஊழியர்கள் பணியாற்றும் போது உடலில் பாதுகாப்பு உடைகளை அணிதல் மற்றும் பாதுகாப்பு உரணை பயன்படுத்துவதன் மூலமும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பின் அளவை குறைத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது இடரை பற்றி பார்க்க இருக்கின்றோம், நீரிழப்பு. இந்த விவசாயத்தின் போது ஏற்படக்கூடிய நீரிழப்பை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன? ஒன்று, மிக வெப்பத்தில் வேலை செய்யும் போது பாதுகாப்பான உடை அணிதல். இரண்டாவது, உடலை அடிக்கடி கழுவுதல். மூன்றாவது, போதுமான அளவு நீர் அருந்துதல். அடுத்தது, இந்த விவசாயத்தின் போது தூசிகள் உருவாகின்றது. இந்த தூசிகள் காரணமாக ஏற்படக்கூடிய இடரை எவ்வாறு தவிர்க்க முடியும்? ஒன்று, கடுங்காற்று உள்ள வேளையில் உழவு செய்தல் மற்றும் மண்கட்டிகளை தூர்வையாக்குதல் போன்ற செயற்பாடுகள் மேற்கொள்வதை தவிர்த்தல். இரண்டாவது, மண்ணை மூடக்கூடியவாறு மூடுபயிர்களை நடுதல். மூன்றாவது, காற்று தடைகளை ஏற்படுத்துதல். நான்காவது, விவசாய செயற்பாடுகளை உரிய காலத்தில் காலநிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு நிர்ணயித்து அதனை சரியாக மேற்கொள்ளும். அடுத்து நாங்கள் விவசாயத்தின் போது ஏற்படக்கூடிய விபத்துக்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, விவசாயத்தின் போது நாங்கள் பயன்படுத்துகின்ற உபகரணங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள். இரண்டாவது, பயிர்சை நிலங்களில் அரவம் தீண்டுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள். மூன்றாவது, பூச்சிகளினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், உதாரணம் குளவி கொட்டுதல். நான்காவது, இந்த விவசாய ரசாயனங்களை பிரயோகிக்கின்ற போது அவற்றின் நச்சுத்தன்மை உடலில் சேர்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள். இந்த விபத்துக்களை நாங்கள் எவ்வாறு தவிர்க்க முடியும் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, விவசாய உபகரணங்களை பயன்படுத்துகின்ற போது ஏற்படக்கூடிய விபத்துக்களை நாங்கள் எவ்வாறு தவிர்க்க முடியும்? அனைத்து உபகரணங்களை நல்ல நிலையில் பராமரித்தல் மற்றும் அந்த உபகரண உற்பத்தியாளரினால் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை உரியவாறு பின்பற்றுதல் போன்ற செயல்முறைகளின் ஊடாக குறைக்க முடியும். இரண்டாவது, மின்சாரத்துடன் தொடர்புடைய உபகரணங்களை போயுடன் தொடுத்தல். மூன்றாவது, உபகரணங்களை இயக்கும் போது உரிய பாதுகாப்பு உடைகள் மற்றும் பாதுகாப்பு உத்திகளை பயன்படுத்துதல். இவ்வாறு நாங்கள் பயன்படுத்தும் போது உடைகளின் பகுதிகள், தலைமுடி போன்றவை இயந்திரங்களில் படுவதை தவிர்க்க கூடியதாக இருக்கும். அடுத்து, உபகரணங்கள் இயக்கப்படும் இடங்களும் வீதிகளும் சுத்தமாகவும் வழக்கும் தன்மையற்றதாகவும் இருக்க வேண்டும். அடுத்தபடியும், இந்த விவசாய நிலத்தில் அரவம் தீண்டுதல் ஒரு விபத்தாகும். இந்த விபத்தினை எவ்வாறு தவிர்க்க முடியும்? ஒன்று, தோட்டங்களில் உயரமாக வளர்ந்துள்ள புட்களை வெட்டுதல். இரண்டாவது, தோட்டங்களில் சஞ்சரிக்கும் போது கனமான பாதணிகளை அணிதல். அடுத்த விடயத்துக்கு செல்ல இருக்கின்றோம். விவசாய நிலங்களில் பூச்சிகள் தீண்டுவதை தவிர்த்தல். எவ்வாறு தவிர்க்க முடியும்? பூச்சிகள் தீண்டும் சாத்தியமுள்ள இடங்களில் செல்லும் போது கடும் வர்ண ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று இந்த பூச்சிகள் தீண்டுகின்ற சந்தர்ப்பம் பொதுவாக மாலை நேரங்களாக இருக்கும். எனவே இந்த மாலை நேரத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதாவது மாலை வேளைகளில் பூச்சிகள் தீண்டும் சாத்தியம் அதிகம் இருப்பதனால் மாலை நேரங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து, உடலில் நச்சு சேர்வதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய உபாயங்கள். அது ஏற்கனவே முன்னர் ஒரு வினாவில் நாங்கள் விடையாக பார்த்திருக்கின்றோம். அந்த விளக்கம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எனவே நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். பயிரின் முதிர்ச்சித்தன்மை அடிப்படையாக கொண்டு விளைச்சல்கள் அறுவடை செய்யப்படுகின்றது. விளைச்சல்களை அறுவடை செய்வதற்கு அவற்றின் முதிர்ச்சித்தன்மையை அறிந்து வைத்திருப்பதன் முக்கியத்துவங்கள் இரண்டினை பட்டியல்படுத்துக. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பயிரிலிருந்து விளைச்சலை பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனது முதிர்ச்சி சுட்டி கவனத்தில் கொள்ளப்படும். இவ்வாறு நாங்கள் முதிர்ச்சி சுட்டியை கவனத்தில் கொண்டு விளைச்சல்களை அறுவடை செய்வதனால் பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கின்றது. இவ்வாறு விளைச்சல்களை நாங்கள் அவற்றின் முதிர்ச்சித்தன்மைக்கு அமைய அறுவடை செய்வதனால் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என்ன? ஒன்று, புலனுணர்வு சந்தர்ப்பங்கள் மற்றும் போஷணத்திறத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, புத்தம் புதிய உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது புதுத்தன்மையான உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது, போதுமான வாழ்க்கை காலம், அதாவது அதனுடைய வாழ்தகவு காலம் உயர்வாக இருக்கும். நான்காவது, சந்தை நியமங்களுக்கு வசதி அளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம்.
பழங்களை கோடியல் தயாரிப்புக்காக அறுவடை செய்யும் சந்தர்ப்பத்தில் அதன் முதிர்ச்சித்தன்மையை சரியாக துணிவதற்கான 2 முதிர்ச்சி குறிகாட்டிகளை குறிப்பிடுக. இப்போ நாங்கள் பழத்தை அறுவடை செய்ய எங்களுக்கு தெரியும் பகுதீக ரீதியான முதிர்ச்சி குறிகாட்டிகளும் காணப்படுகின்றது, இரசாயன ரீதியான முதிர்ச்சி குறிகாட்டிகளும் காணப்படுகின்றது. இது தவிர காலத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் குறிப்பிட முடியும். ஆனால் நாங்கள் ஒரு வர்த்தக ரீதியான உற்பத்திக்கு ஒரு விளைச்சலை பயன்படுத்துவதாக இருப்பின் அதற்கு பொருத்தமான முதிர்ச்சி சூட்டியை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாகவே இந்த உற்பத்தியை நாங்கள் சரியாக மேற்கொள்ள முடியும். எனவே தண்ணீர் பிணையாறுதல், நிறைய நேர்தல், நீளத்தின் அறிதல், தோலின் நிறமாற்றத்தின் அறிதல் என்பனவற்றை நாங்கள் பிரதான காரணிகளாக குறிப்பிட முடியாது. அதாவது இவற்றினை நாங்கள் பிரதான முதிர்ச்சி சுட்டியாக குறிப்பிட முடியாது. அப்போ நாங்கள் இந்த முதிர்ச்சி சுட்டியை நாங்கள் கருதி கொண்டு அறுவடை மேற்கொள்வதன் மூலம் அவருடைய விளைச்சல் தரம் அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ளுதல் வேண்டும். எனவே ஒன்று கடினம் மற்றும் மென்மைத்தன்மை, இரண்டாவது பிரிட்ஸ் பெருமானம், மூன்றாவது pH அளவு என்பனவற்றை குறிப்பிட முடியும். ஏனைய ரசாயன காரணியில் எண்ணெயின் அளவு அது பழத்தை பொறுத்தவரையில் பொருத்தமான காரணியாக அமையாது, ஏனைய வித்துக்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். பழங்களை அறுவடை செய்த பின்னர் அதன் அறுவடைக்கு பிந்திய இழப்பில் செல்வாக்கு செலுத்தும் உடற்றொழிலியல் காரணிகள் 3 பெயரிடுக. நாங்கள் அறுவடை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த அறுவடைக்கு பிந்திய இழப்பில் 3 பிரதான காரணிகள் பங்கெடுக்கின்றது. ஒன்று உடற்றொழிலியல் காரணிகள், 2வது சூழற் காரணிகள், 3வது உயிரியற் காரணிகள். எங்களுக்கு வினாவில் வினாவப்பட்டது உடற்றொழிலியல் காரணிகள். ஒன்று எதிரின் உற்பத்தி, அதாவது உற்பத்தியாகும் எதிரின் அளவு, 2வது வளர்ச்சியும் விருத்தியும், 3வது ஆவியீர்ப்பு, பொதுவாக நாங்கள் சில விளைச்சல்களுக்கு குறிப்பிட முடியும், 4வது சுவாசம். அதே நேரம் சூழற்காரணிகளாக வெப்பநிலையை குறிப்பிடலாம், சாரிரப்பதனை குறிப்பிடலாம், பழியின் கட்டமைப்பு, ஓட்டு விகிதம் என்பனவற்றினை குறிப்பிட முடியும். அடுத்து நாங்கள் உயிரியல் காரணிகளுக்கு செல்ல இருக்கணும். உயிரியல் காரணிகள் பூச்சிப்பீடை மற்றும் நுண்ணங்கில் தாக்கத்தை குறிப்பிட முடியும். ஆகவே எங்களுடைய இந்த வினாவில் உடற்றொழில் காரணிகள் எனப்படுபவை எதிரின் உற்பத்தி, ஆவியீர்ப்பு, சுவாசம், வளர்ச்சியும் விருத்தியும் என்பனவற்றினை குறிப்பிட முடியும். அடுத்த வினா பழங்களின் அறுவடைக்கு பிந்திய இழப்பில் செல்வாக்கு செலுத்தும் உடற்றொழில் காரணிகளின் பாதிப்பின் அளவை குறைப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் 2 குறிப்பிடுகிறது. இந்த ஆவியீர்ப்பை, சுவாசத்தை, எதிரின் உற்பத்தியை நாங்கள் கட்டுப்படுத்துவதாக இருப்பின் அவ்வாறு கட்டுப்படுத்தினால் இந்த விளைச்சல்களுடைய ஆயுட்காலம் பேணப்படும். அப்போ இந்த களஞ்சிய நிபந்தனையில் நாங்கள் களஞ்சியப்படுத்தி இந்த விளைச்சல்களை வைத்திருக்க முடியும் என்பதை நாங்கள் இப்போ குறிப்பிட முடியும். ஒன்று குறைந்த வெப்பநிலை, அதிகரித்த ஈரப்பதம். அடுத்த வினாவுக்கு வர இருக்கின்றோம். மாட்டின் உணவு சமிபாட்டு தொகுதியின் ஒவ்வொரு பகுதியிலும் சமிபாடு நிகழ்வதற்காக சில கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு இசைவாக்கங்கள் காணப்படுகின்றது. மாட்டின் உணவு சமிபாட்டு தொகுதியில் சிறுகுடலில் நடைபெறும் சமிபாட்டு பொறிமுறை 2 குறிப்பிடுங்க. ஒன்று அங்கே மால்டோஸ் மோல்டேசுவினால் குளுக்கோஸாக மாற்றமடையும். அதே போன்று சுக்ரேசுவினால் குளுக்கோஸாக மாற்றமடையும். அடுத்த வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். உணவு சுவட்டில் கொழுப்பமிலங்கள், குளுக்கோஸ் மற்றும் கனியங்கள் ஆகியன எப்பகுதியினால் அகத்துறிஞ்சப்படும் என குறிப்பிடுக. எங்களுக்கு தெரியும் இந்த சமிபாட்டு செயல்முறையின் போது கொழுப்பமிலங்கள் உருவாக்கப்படுகின்றது, குளுக்கோஸ் உருவாக்கப்படுகின்றது. அங்கே சமிபாட்டு தொகுதியில் கனியங்களும் காணப்படும். இவற்றினை இந்த உணவு சுவட்டில் உள்ள இந்த பகுதி குறிப்பாக அகத்துறிஞ்சுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்ட இந்த வினாவை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். கொழுப்பமிலங்கள் அசையூன் வயிற்று சுவரினூடாக அகத்துறிஞ்சப்பட்டு சுவாச கீழ்ப்படியாக பயன்படுத்தப்படும். 2வது குளுக்கோஸ் சிறுகுடலில் உள்ள சடைமுலைகளினூடாக குருதியினுள் அகத்துறிஞ்சப்படும். 3வது கனியங்கள் சுருடல் சுவரினூடாக அகத்துறிஞ்சப்படும். நல்லது மாணவர்களே, இன்றைய இந்த வினாத்தாள் வகுப்பிலே நாங்கள் தாவர இனப்பெருக்கம், கால்நடைகளுடைய உணவு சமிபாட்டு தொகுதி, விவசாய வன வளர்ப்பு, விவசாயத்தின் போது எதிர்கொள்ளத்தக்க இடர்கள் மற்றும் விபத்துக்கள் போன்றவற்றையும் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பனவற்றையும் கலந்துரையாடியுள்ளோம். இன்னுமொரு குருகுலம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.